வெற்றிக்கான பாதை, இது உங்களுக்கான பாதை. இன்றைய செய்தி, நாளைய வரலாறு. வாங்க இன்றைக்கி வெற்றிக்கான பாதையில் என்ன தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், இந்த சேனலில் ப்ரொமோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவுமே பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே தான். சேருவதும் சேராதும் உங்களுடைய இஷ்டம் தான், சரிங்களா. இன்றைக்கி நம்ம எஸ்பிஓ ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ எஸ்பிஓலேருந்து வந்த தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ மறுபடியும் விடுமுறை தள்ளி போகுமா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கொஸ்டின். என்னுடைய யூடியூப் சேனல்லையும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. கண்டிப்பாக அவங்க தள்ளி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. பட் அதுக்கான டேட் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மார்ச் 8 அப்படிங்கிறது கன்ஃபார்மாக அவங்க ஓப்பன் பண்ணக்கூடிய டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ க்ளவுட் ஸ்டோரேஜை பற்றி நம்ம அந்த டீட்டெயிலில் பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ப்ரொஃபைல் அப்டேட், பேங்க் அப்டேட்டல், அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி ரீஃபண்ட் வருமா வராதா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஜாயினிங்ஸ், ஃப்ரீ ஜாயினிங்ஸை பற்றியும் இந்த டீட்டெயில் எல்லாமே ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மார்ச் 8 சரிங்களா, அன்னைக்கு கன்ஃபார்மாக அவங்க எஸ்பிஓ ரீலான்ச் ஆகுது அப்படிங்கிற தகவல் கொடுத்துட்டாங்க. க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது பிஃபோர் ரீலான்ச்சுக்கு முன்னாடியே நம்மளுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ், நம்மளுக்கான யூசர் நேம், பாஸ்வேர்டு, இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுத்து, சரிங்களா, ஸ்டோரேஜ் எப்படியெல்லாம் பண்ணணும், ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ்னால் என்ன, அதே மாதிரி க்ளவுட் ஸ்டோரேஜ்னால் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. அதாவது நம்மளுக்குன்னு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிடுவாங்க, சரிங்களா. அந்த வெப்சைட்டில் நம்மளுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை வைக்க வேண்டாம் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அங்கே என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒர்க்கும் நம்மளுக்கு ஒரு டெமோ மாதிரி நம்மளுக்கு கூடிய விரைவில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற தகவலில் பார்த்துக்கலாம். ஸோ இன்னுமே பேங்க் டீட்டெயில், இன்னுமே ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணாமல் நிறைய ஐடிஸ் இருக்குது அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் ரீலான்ச்சுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாருமே இன்னும் யாரெல்லாமே பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க, ப்ரொஃபைல் டீட்டெயில் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களோ கூடிய விரைவில் அப்டேட் பண்ணிக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு இனி கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கிங்க. ஸோ அதே மாதிரி ரீஃபண்ட் வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ரீஃபண்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக கம்பெனிலேருந்து கொடுக்க போகிறாங்க. அந்த ஜிஎஸ்டி பில்லு மட்டும், அதாவது அந்த ஜிஎஸ்டி நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கிறோமோ அந்த அமௌண்ட்டு மட்டும் வராது. மீதி பேலன்ஸ் அமௌண்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு, அதாவது வாலெட்டில் ஏற்றிடுவாங்க. நம்ம வாலெட்லேருந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி ஆயிருங்க, சரிங்களா. மினிமம் ஒரு ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு 18% வச்சுருப்பாங்க. ஸோ 18%னால் ஒரு 500 to 700 அப்படிங்கிறது நம்மளுக்கு மைனஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டு நம்மளுடைய வாலெட்டில் வச்சுருவாங்க, வரவு வச்சுருவாங்க. நம்ம அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதே மாதிரி ஃப்ரீ ஜாயினிங் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீ ஜாயினிங்கில் நம்ம என்ன மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க பார்த்திங்கன்னா 30 லட்சம் 50 லட்சம் அப்படிங்கிற மெம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படிங்கிற தகவல் கொடுத்துட்டாங்க. ஒரு லிமிட்டெட் பர்சன் மட்டும்தான். இதுலேயே என்ன பண்ண போகிறாங்கன்னா, பெர்மனன்ட் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கும் இஎஸ்ஐ, அவங்களுக்கும் பிஎஃப் அப்படிங்கிற தகவல் எதுவும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஒரு சில ஹிண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயிலும் கம்பெனிகிட்டேருந்து நம்மளுக்கு தகவல் வரும். ஸோ அவங்க லிமிட்டெட் பர்சனை ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் இவ்வளோ மெம்பர்ஸ் தான், சரிங்களா. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸுமே, இப்போ சென்னை அப்படின்னா இவ்வளோ மெம்பர்ஸ் தான் இருக்கணும், ஈரோடு அப்படின்னா இவ்வளோ மெம்பர்ஸ் தான் இருக்கணும், சேலம் அப்படின்னா இவ்வளோ மெம்பர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸை மட்டும் அவங்க ஜாயின் பண்ணுற மாதிரியான ஐடியா அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் as soon as possible வந்துடும். ஸோ நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த எஸ்பிஓவுடைய ரீலான்ச் டேட் அப்படிங்கிறது மார்ச் 8, கரெக்டாக இன்னும் 30 days இருக்குங்க. ஸோ 30 நாளுக்குள்ளே நம்மளுக்கு கண்டிப்பாக எஸ்பிஓ திரும்ப வரும். ஸோ அவங்க இது வரைக்கும் பிரேக் விட்டாலும் திரும்பவும் அவங்க வந்துட்டுருக்காங்க. ஒரு நல்ல சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மோட்டிவில் தான் அவங்க வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களே தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம இந்த சேனலை எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எஸ்பிஓ பிடிச்சிருந்ததுன்னா ஐ லைக் எஸ்பிஓ அப்படிங்கிறது கமெண்ட்டில் கொடுத்துட்டு போங்க. தேங்க்யூ ஃபார்